ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோவை குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு சவுண்டு விட்டிங்கனாலே நல்லா வெந்துடும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் தனியாத்தூள், மிளகாத்தூள், கடுகு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு வெடித்த உடனேயே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் இப்போவே இதுலேயே தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிடுவேன். நீங்கள் அப்படி கேஸை ஆஃப் பண்ணாமல் போட்டிங்கன்னா அந்த மசாலாவோட கலர் சேஞ்ச் ஆகிடும், கருகியும் போயிடும் ரெட் சில்லி. அதனால் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோவையும் அதில் போட்டுடலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு மசாலாவோட பச்சை வாசனையும் சீக்கிரமே போயிடும். அதே மாதிரி எல்லா பொட்டேட்டோலையும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிருக்கும். சீக்கிரமே வேறு ஃப்ரை ஆகிடும். வித்தின் 10 மினிட்ஸில் உங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொட்டேட்டோலையும் மசாலா நல்லா ஒட்டியிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு பொட்டேட்டோலையும் மசாலா நல்லா ஒட்டி நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இதை இறக்கிடலாம். நீங்கள் ஆயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.